ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரங்கசாமி உங்கள் சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனல்ல இருந்து. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே படித்தா கம்பல்சரி வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஹை சேலரி கொடுத்து நிறைய கோர் கம்பெனிஸும் ஐடி கம்பெனிஸும் வரக்கூடிய ஒரே ஒரு காலேஜ். அதுக்கப்புறமா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன உடனே இமிடியேட்டாக ஃபஸ்ட்டு தேர்டு பிளேஸுக்குள்ளே ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ். அதுக்கப்புறமா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ் மைண்டு, டெக்னிக்கல் மைண்டு ஓரியன்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவங்களோட கிரியேட்டிவ் மைண்ட்ஸையும் டெக்னிக்கல் மைண்டையும் டெவலப் பண்ணி தரக்கூடிய ஒரு காலேஜ். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த காலேஜ் நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்குது. அந்த காலேஜை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த காலேஜை வந்து தொடங்கினவர் பார்த்தீங்கன்னா கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்களால் 1957 இன்றைய திருப்பரங்குன்றம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தொடங்கப்பட்டது. இந்த ஏரியாவில் தான் வந்து இந்த காலேஜோட கேம்பஸும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட வருஷத்துலேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இந்த காலேஜ் வந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே, அதாவது கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிச்சுட்டு யாரெல்லாம் நோட்டபிள் அலுமினியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ சிவதானு பிள்ளை அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரரி டிஸ்டிங்கைஸ்டு ப்ரொஃபஸர் அட் இஸ்ரோ. அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், இவர் வந்து கோலிவுட் டைரக்டராக இருக்கார். அதுக்கப்புறம் மிஸ்டர் நம்பி நாராயணன் அவர்கள் வந்து ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் தாங்க. இவர்கள் எல்லாமே வந்து ஒரு நோட்டபிள் அலுமினி இந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க. இதிலிருந்தே தெரியும் இந்த காலேஜோட தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், EEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து 120 சீட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் 60 சீட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே 2 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒன்று வந்து எய்டட் கோர்ஸுக்கு தனியாக இருக்கும், இன்னொன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு தனியாக இருக்கும். எய்டட் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 17,750 ருபீஸ் வருங்க. இதுவே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, அதுக்கப்புறம் வந்து SC ST கேட்டகரிக்கு வந்து 13,750 ருபீஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக வருங்க. இதுவே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா BE சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CSE இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 66,650 ருபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வரும். இதுவே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா 39,150 ருபீஸ் தாங்க வரும். இதுவே BE அண்ட் BEயில் ஐடி அண்ட் மெக்கட்ரானிக்ஸாக இருந்தாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 61,650 ருபீஸ் வருங்க. இதுவே அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா 36,650 ருபீஸ் வருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் வந்து சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி, அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில அகாமடேஷன் ஃபெசிலிட்டி தான் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அகாமடேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இன்க்ளூடிங் மெஸ் ஃபீஸும் வந்து அதில் வந்துடும். அதாவது ரஃப் கால்குலேஷனாக போடணும்னா மென்ஸ் ஹாஸ்டலுக்கு அரௌண்ட் 79,000 வந்து ஃபீஸ் வருங்க. உமன்ஸ் ஹாஸ்டலுக்கும் சேம் ஃபீஸு தான் வருங்க பர் இயருக்கு. இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் மெஸ் பில்லு, ஓகேங்களா. அதுக்கப்புறமா முக்கியமான ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிங்க. டிஜிட்டல் லைப்ரரியும் இருக்குது, ஆர்டினரி லைப்ரரியும் இங்கே இருக்குது. டோட்டல் டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே இருக்கிறதா வந்து இங்கே கால்குலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட புக்ஸ் வந்து இங்கே இருக்கிறதா வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னல்ஸ், மெகசின்ஸ், இப்படி நிறைய எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இந்த காலேஜில் வந்து வந்துட்டு தான் இருக்குது. லைப்ரரி ஃபெசிலிட்டி வந்து ஒரு அட்டகாசமான ஃபெசிலிட்டியாக தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இங்கே இருக்கிறதா வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராக்ஷனுங்க. அதாவது படிக்கும்போதே இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டா தான் வந்து இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து படிக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு ப்ளேஸ் ஆகும்போது அந்த விஷயத்தை ஈஸியாக வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அகாமடேட் ஆகிடுவோம். அந்த விஷயத்தை வந்து இந்த காலேஜில் படிக்கும்போது மிகச்சிறப்பாகவும் மிக தெளிவாகவும் இந்த
நம்ம இந்தியாவிலையும் சரி வேர்ல்டுலேயும் சரி இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், கோர் கம்பெனிஸ் ஆகட்டும், எல்லா கம்பெனிஸ் கூடமே வந்து டைப் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு சூப்பரான வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் மட்டும்தான் இப்படி வந்து ஒரு பர்டிகுலரான விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்கேன், என்னென்ன கம்பெனிஸ் கூட வந்து அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் டைப் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் வந்து அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, பேங்க் இருக்குது, ஸ்டோர்ஸ் இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இப்படி எக்கச்சக்க அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த காலேஜில் இருக்குது. உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காலேஜ் வந்து மறக்காமல் தவறாமல் வந்து செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட தரம், அதாவது ரேங்கிங். ஆல் இண்டியாவில் என்ஜினியரிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப்ல 64th ரேங்க். இது வந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு அட்டகாசமான ரேங்க்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் த வீக் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 46th ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா 34th ரேங்க் கொடுத்துருக்காங்க. இந்தியா டுடே வந்து 56th ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதுவே ஆர்கிடெக்சர்னு இங்கே ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸோட ஆல் இண்டியா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 17th பிளேஸுங்க. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜோட தரமும் ரேங்க்கும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்க. இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏன்னா வந்து இங்கே படிக்கிற எல்லாத்துக்குமே கம்பல்சரி வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இருக்குது. இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 ஆஃபர்ஸ் வச்சுக்கிட்டு எந்த கம்பெனிக்கு போகிறது அப்படின்ட்டு திணறிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது ஹையஸ்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 28 lakhs per annumல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அமேசானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இது ஒரு பெரிய ரெக்கார்டு. ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மினிமம் 4.2 lakhs per annum தாங்க இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மினிமம் 4.2 lakhs per annumல தான் இருக்கும். இந்த காலேஜில் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி படிப்பில் மட்டும்தான் வந்து நம்பர் 1 இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் டெக்யூப் அப்படின்ற ப்ரோக்ராம், அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, ரிசர்ச், டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், டெக்னிக்கல், கிரியேட்டிவிட்டி, இப்படி வந்து எக்கச்சக்க விஷயங்களை வந்து இந்த காலேஜில் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவல் கிரியேட்டிவ் மைண்டோடையும் டெக்னிக்கல் மைண்டோடையும் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் படிக்கும்போதே வந்து இந்த காலேஜில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு சில ப்ரெசன்டேஷனுக்கு போயிருந்தப்போ வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸையும் ஏகப்பட்ட ப்ரைஸஸையும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையிலேயே அப்போவே வந்து இந்த மாதிரியான ஒரு காலேஜை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த சந்ததியில் வரவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இந்த காலேஜ். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த காலேஜை வந்து மறக்காமல் வந்து செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கான ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, அதாவது லாஸ்ட் 5 வருஷத்தோட ஆவரேஜ் கட் ஆஃப் தான் கொடுத்துருக்கேன். இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் இந்த ஸ்லைடில் இருக்குது. நீங்கள் பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் எந்தெந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத வச்சு பார்த்துக்கோங்க. மேபி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு -3 to 4 இருக்கலாம். ப்ளஸ் சைடில் வந்து ஒரு +2 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்களும் ரவுண்ட் 2ல் இருக்கிறவங்களும் கம்பல்சரி வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட சிம்பிள் அட்வைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜினியரிங் யாராவது எடுக்கிறாங்க, உங்களோட ரிலேட்டிவில் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாத்தையுமே ஒரு செட் ஆஃப் ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ரிவ்யூவாக தான் இருக்கும். இதே மாதிரி கேட்டகரியில் தான் வந்து எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ணன், தம்பி, தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் ஃபார்வர்டு பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி. தேங்க்யூ. டேக்